Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. திமுக உங்களுடைய கூட்டணி கட்சிகள் நீங்க முதற்கொண்டு டீலிமிட்டேஷனை ஏன் சார் எதிர்க்கிறீங்க? அது டீலிமிட்டேஷன் இன்றைக்கு வரக்கூடிய சூழல் என்னன்னா, அமித்ஷா சொல்றது என்னன்னா, தொகுதியினுடைய எண்ணிக்கை குறையாதுன்றாரு. எண்ணிக்கை வேற, ப்ரொபோர்ஷன் வேற, நம்பர் வேற. அவர் நம்பர் குறையாதுன்னு சொல்றாரு தவிர ப்ரொபோர்ஷன் குறையாது அப்படின்ற வார்த்தையை அவர் விடலை. அதான் ரொம்ப டாக்டிக்கலா எண்ணிக்கை குறையாதுன்றார். என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு மசோதா வெற்றி பெறுவதற்கு வட இந்திய மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய ஆதரவே போதும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்களோங்கிற ஒரு ஐயம் எழுது. அது சரிதானா? அது இல்லை, நிச்சயமா அந்த ஐயம் ரொம்ப அதற்கான அடிப்படை மிக அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனை மாற்றணும்னா, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றணும்னா அவ்வளவு வலிமை வேணும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வலிமை இல்லை. நீங்க சொன்னது மாதிரி இன்றைக்கு 800 இடங்கள் என்று மாற்றிவிட்டு இந்த ப்ரொபோர்ஷன் மாறிடுச்சு அப்படின்னா அவர்களுக்கு எளிதில் அது வந்துவிடும். அவர்கள் நினைக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திருப்போரூர் எம்எல்ஏ திருமிகு மாண்புமிகு SS பாலாஜி இருந்துள்ளார். டீலிமிட்டேஷன்ங்கிற பிரச்சனை இந்தியா முழுமைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அது தமிழ்நாடு தான் அதை அகில இந்திய நரேட்டிவாக செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு 7 மாநில கட்சிகளோட ஒரு கலந்தாய்வு கூட்டம் என்பது நடக்க போகுது. டீலிமிட்டேஷன் ஏன் தமிழ்நாடு மிக தீவிரமாக எதிர்க்கிறது? அமித்ஷா கோயம்புத்தூரில் பேசியிருக்காரு. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு MP கூட குறைய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் தமிழ்நாடு ஏன், குறிப்பாக திமுக உங்களுடைய கூட்டணி கட்சிகள் நீங்கள் முதற்கொண்டு டீலிமிட்டேஷனை ஏன் சார் எதிர்க்கிறீங்க? அது டீலிமிட்டேஷன் இன்றைக்கு வரக்கூடிய சூழல் என்னென்னா, ஏற்கனவே முதல்ல இந்தியா கட்டமைக்கப்பட்டு பாராளுமன்ற தொகுதிகள் கட்டமைக்கப்பட்ட பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் மக்கள் தொகை மிக அதிகமாகிறது என்பது அரசு மக்கள் தொகை கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு ஒரு நடவடிக்கை கொண்டு வந்தாங்க. இப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் பொழுது இந்த ப்ரொபோர்ஷன் மாறுன்றதுனால இந்த டீலிமிட்டேஷன் ஒரு 10 ஆண்டுக்கும் சென்சஸ் முடிஞ்ச உடனே செய்ய வேண்டிய டீலிமிட்டேஷனை தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க. அப்புறம் மீண்டும் வாஜ்பாய் காலத்தை நிறுத்தி வச்சாங்க. இது ஒரு தொடர்கதையாக இருந்தது. அமித்ஷா சொல்கிறது என்னென்னா, தொகுதியினுடைய எண்ணிக்கை குறையாதுன்றாரு. எண்ணிக்கை வேற, ப்ரொபோர்ஷன் வேற, நம்பர் வேற. அவர் நம்பர் குறையாதுன்னு சொல்கிறாரு தவிர ப்ரொபோர்ஷன் குறையாது அப்படின்ற வார்த்தையை அவர் விடலை. அதான் ரொம்ப டாக்டிக்கலாக எண்ணிக்கை குறையாதுன்றார். என்ன சிக்கல் அப்படின்னா, நாம் ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்த சொன்ன அந்த நடவடிக்கைகளை மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தியிருக்கோம். நாம் மட்டும் இல்லை, கேரளா போன்ற தென் மாநிலங்கள் எல்லாமே மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் அரசு சொன்னபடி மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நிலையில் நாம் இருந்தோம். நாம் அரசாங்கம் சொன்னதை அல்லது ஒன்றிய அரசு வலியுறுத்தியதை செஞ்சதுக்காக நமக்கு இன்றைக்கு பனிஷ்மெண்ட் என்கின்ற அளவில் தொகுதிகள் குறைவதில் ப்ரொபோர்ஷனேட்டாக, இது ப்ரோரேட் ஆஃப் பேசிஸ் என்று சொல்லக்கூடிய எதன் அடிப்படையில் தொகுதிகள் முடிவு செய்யப்படுகிறதா, மக்கள் தொகை அடிப்படையில். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தவறிய மாநிலங்களுக்கு இன்றைக்கி கூடுதலாக தொகை வருதுன்றது எந்த வகையிலும் ஏற்புடையதாக இருக்காது. அதனால தான் நாம் அதை எதிர்க்கிறோம். இன்றைக்கு என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்கோ, இன்றைக்கி 545 இல்லை 543 39 தொகுதிகள் என்பது என்ன சதமோ அதே சதவீதமாவது இதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வலியுறுத்தலை கொண்டு போகிறோம். வருங்காலத்தில் நாம் தொகுதிகளை அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த புதிய நாடாளுமன்றத்தில் 848 இடங்களை பாஜக போட்டிருக்காங்க. ஆமாம், அப்படி தான். அதை இன்னும் சொல்ல போனால், குறிப்பாக சொல்லணும்னா, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழ் முதல்லே அந்த ஐயத்தை எழுப்பினார். 543 அல்லது கூட 2 நாமினேட்டனா கூட 545 இடங்களுக்கு பதிலாக 800க்கும் மேற்பட்ட இருக்கைகள் இருக்கிறது என்கின்ற பொழுது அந்த சந்தேகம் வந்தது. இப்போ ஒரு 39 குறையாது அப்படின்றாரு. 39 இன்றைக்கி 543 31 இருக்குது, ரைட்டு. நாளைக்கு 800 ஆன பிறகும் அதே 39னா அது குறையாதுன்றதில் நம்ம திருப்தி அடைய முடியாது இல்லையா? நம்ம ப்ரொபோர்ஷன் குறையுது இல்லையா? அதனால தான் இது சிக்கலாகுது. இன்றைக்கு எந்த அளவுக்கு சிக்கலாகுதுன்னா, நம்மை போன்றே பாதிக்கக்கூடிய மாநிலங்களும் இப்போ இது எதிர்ப்பு குரல் பதிவு செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆகவே இதில் ஒரு தீர்வு காண வேண்டிய நிலையில் ஒன்றிய அரசு இருக்குது. தமிழக முதல்வர் தென்னிந்திய மாநிலங்களுக்கு தலையை தொங்கக்கூடிய கத்திங்கிற இந்த டீலிமிட்டேஷனை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் என்பது பாஜகவுக்கு ரொம்ப சவாலாக இருக்குது. நாம் வெற்றி பெறுவதற்கு வட இந்திய மாநிலங்களே போதும், ஒரு மசோதா வெற்றி பெறுவதற்கு வட இந்திய மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய ஆதரவே போதும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்களோங்கிற ஒரு ஐயம் எழுது. அது சரிதானா? அது இல்லை, நிச்சயமாக அந்த ஐயம் ரொம்ப அதற்கான அடிப்படை மிக அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி நம்மால் ஏதோ ஒரு வகையில் ஒன்றிய அரசில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற நிலையிலேயே இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி எதுவுமே வர்றதில்லை. எந்த விதமான, அதாவது நீங்கள் ஒன்றிய அரசு ஒரு பக்கம் ரெவென்யூ ஷேர்னு சொல்லக்கூடிய நாம் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் ஒரு பகுதிக்கு தராங்க. இது இல்லாமல் ஒன்றிய அரசு நாடு முழுமைக்கும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்லக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்களில் பொதுவான நடைமுறை என்னென்னா, ஒன்றிய அரசு ஒரு 60% கொடுக்கும், மாநில அரசுகள் 40% கொடுக்கும். எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுடைய அந்த ஷேரை கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிற்கு அதை கொடுப்பதில்லை என்கின்ற பொழுது இப்போவே இவ்வளோ மோசமாக இருக்குன்னா, அப்போ நமக்கான ஸ்டாண்ட் இன்னும் குறைந்தது என்று சொன்னால்
ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு தள்ளப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்து. அதாவது கடந்த தேர்தலுக்கு முன்னாடி விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நரேட்டிவை செட் பண்ணார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்புக்கு ஆபத்து, அரசியலமைப்பை மாற்றி விடுவார்கள்ங்கிற ஒரு தொடர் பிரச்சாரத்தை முன்னெடுத்த ஒரே தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். இன்னைக்கு பாஜக ஒரு அசுர பலத்தோடு இல்லை, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயம், அதாவது இந்திய அரசியலமைப்புடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெடரலிசம். அந்த ஃபெடரலிசத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது எஸ்எஸ்சி நிதி கொடுக்காம இருக்கிறது, ஊரக வேலைவாய்ப்பு 100 நாள் திட்டத்துக்கான நிதி கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து மாநிலங்களுடைய உரிமை. அதை கொடுக்க மாட்டேங்கிற இடத்துக்கு அவங்க பாஜக வந்திருக்காங்க. ஸோ இப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பாக ஃபெடரலிசமே இருக்கக்கூடாது, மாநிலங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதேச்சதிகார மைண்ட் செட் பாஜகவுக்கு எப்படி வந்திருக்கு இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் இருக்கும்போது? நீங்கள் சொன்னது ரொம்ப சரியாக குறிப்பிட்டீங்க. கடந்த தேர்தலில் வந்து அந்த பிரச்சாரம்னு. ஆனால் இதில் உங்களுக்கு என்ன நினைவூட்ட விரும்புகிறேன்னா, முதல்ல வந்து 2014 வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி என்கின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து, காங்கிரஸ் கட்சி கூட வந்து அவங்க சொன்ன வளர்ச்சிக்கு எதிர் பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான், இன்னும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னால் சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆபத்து, அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்துன்னு சொன்னோம். அதற்கான பல சான்றுகளாக வந்து பல நிகழ்வுகள் நடந்தது. அதற்கு பிறகு 2014 என்ன பண்ணோம், தமிழ்நாட்டு அளவில் வந்து ஒரு கூட்டணியை கட்டமைச்சோம். அன்றைக்கி 2014 தமிழ்நாட்டு அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி 19 வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அன்றைக்கு வந்து அவர்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு ஒரு சூழல் வந்தது. 2024 2019க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் 2024 மிக பெரும்பான்மையோடு, இன்னும் சொல்லப்போனால் 400 இடங்களை பெறும் என்கின்ற சூழலாக இருந்தது. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையாது என்கின்ற பொழுது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும், குறிப்பாக காங்கிரஸை மையப்படுத்தி ஒன்றிணைய வேண்டும் ஒரே குரல் தமிழ்நாட்டிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் எல்லா கட்சி தலைவர்கிட்ட தான் அதை வலியுறுத்தினார். இது வரவே வராதுன்ற ஒரு சூழலில் இந்தியா கூட்டணி வந்து மலர்ந்தது. அதோட தாக்கம் என்னவாச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசு என்கின்ற நிலைக்கு போனது. அந்த பிரச்சாரம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் எடுப்பட்டது. அவர்கள் வந்து இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் என்கின்ற இந்த நிலையிலிருந்து இப்போ நீங்கள் அவங்க வந்து ஒருவேளை 400 இடங்கள் வந்திருந்தாங்கன்னு சொன்னால், அடுத்தடுத்து ராஜ்யசபையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் தேவையான மெஜாரிட்டியை கொண்டு வந்து, ஏன்னா நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனை மாற்றணுன்னா அது வந்து அவ்வளோ எளிதில்லை. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இல்லை கான்ஸ்டியூஷனல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரத்துக்கு எந்த மாதிரியான விதிகளுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் என்று ஒன்று இருக்கிறது. சிலதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போதும், சிலதுக்கு 2 அவைகளில் மெஜாரிட்டி போதும், சிலதுக்கு வந்து 2 அவைகளிலும் வேண்டும், மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்களிலும் வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறது. ஸோ கான்ஸ்டியூஷனை மாற்றணும்னா, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றணும்னா அவ்வளவு வலிமை வேணும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வலிமை இல்லை. நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கு 800 இடங்கள் என்று மாற்றிவிட்டு இந்த ப்ரொபோர்ஷன் மாறிடுச்சு அப்படின்னா அவர்களுக்கு எளிதில் அது வந்துவிடும். அவர்கள் நினைக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம், யூனிஷரி தான். அவங்க வந்து ஒற்றை என்கின்ற அந்த குறியீட்டை நோக்கி தான் போகிறாங்க. இந்த ஃபெடரல் செட்டப்பு, இந்த கூட்டாட்சி என்கின்ற தத்துவத்திற்கு எதிரான நிலையில தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். பிஸியான ஸ்கெடியூலில் நேரம் கொடுத்து பேசியும் நன்றி எம்எல்ஏ சார். நன்றி சார்.